सबको नमस्कार अनेवरुक्कुम वणक्कम हेलो एवरीवन वेलकम टू नॉलेज दिन प्रवीण गुरुवाத்தில் வந்து பார்ட் 3ல வந்து டிப்பனி நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து எயித்து நடத்திருக்கேன். இன்றைக்கி வந்து 10th பார்க்குறேன். மொத்தம் டோட்டலாக அந்த டிப்பனியில் வந்து பார்ட் 3ல் வந்து 6 இருக்குது. 6மே பாருங்கள். 6லேயே வந்து கண்டிப்பாக 2 டெஃபினட்டாக வரும். ரொம்ப இம்பார்ட்டன்ஸு ஒன்றுக்கு வந்து 8 மார்க். பேஜ் நம்பர் வந்து 333 எடுத்துங்க. चक्रबालित श्री जयशंकर प्रसाद हिंदी का नाटककार हैं. जयशंकर प्रसाद வந்து ஹிந்தியில் வந்து பெரிய நாடக ஆசிரியராக இருந்தார். ஸ்கந்தகுப்து உன்கா ஹி லிக்கா இதிகாசிக் நாடக हैं. ஸ்கந்தகுப்து தான் இந்த வரலாற்று நாடகத்தில் வந்து முக்கிய பங்காக எழுதியிருக்கிறார். சக்கரபாலித் இசி நாடக பாத்திர சக்கரபாலித் இந்த நாடகத்தில் வந்து முக்கிய பாத்திரமாக இருக்கிறார். சக்கரபாலித் குப்த சாம்ராஜ்யக்கு மகா சேனாதிபதி பர்ணதத்து கா புத்திரகை. சக்கரபாலித் வந்து அந்த குப்த சாம்ராஜ்யத்தில் வந்து தலைச்சிறந்த தளபதியாக இருக்கிறார். அந்த தளபதி யார் அப்படின்னா பர்ணதத்தினுடைய மகன் தான் வந்து சக்கரபாலித். இது வந்து தளபதியோடைய மகன் வகு சிவியன் படாவீர்கை. இவர் வந்து ஒரு சிறந்த துணிச்சலான ஒரு பெரிய வீரராக இருக்கிறார். நாடகே ஆரம்பனி ஸ்கந்தகா உதாசீன் தேக்குகர் பர்ணதத்து யதித்து ஹோத்தேகை. இந்த நாடகத்தில் வந்து ஸ்கந்தர் வந்து ஒரு அலட்சியத்தை பார்க்குறாரு. ஸ்கந்தர் அப்படின்னா வந்து மகாராஜாவுடைய இளவரசர் வந்து ரொம்ப வந்து ஸ்கந்தர் வந்து ரொம்ப அலட்சியமாக இருக்கிறாரு. அதை வந்து தளபதி வந்து பார்க்குறாரு. பர்ணதத்து தேக்குகர் பர்ணதத்து யதித்து ஹோத்தேகை. உடனே வந்து தளபதி வந்து ரொம்ப வருத்தம் அடைகிறார். சம்பந்தமே சக்கரபாலித்து சே பாத்து கர்த்தேகை. உடனே வந்து உடனே தளபதி என்ன பண்ணுறாரு, தன்னுடைய மகன் பேர் தான் வந்து சக்கரபாலித்து தன்னுடைய மகன்கிட்ட வந்து சொல்கிறார், இளவரசர் வந்து ரொம்ப வந்து அலட்சியமாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தன் மகன்கிட்ட வந்து கலந்துரையார். அப்பொழுது சக்கரபாலித்து இந்த ககத்தாக. உடனே வந்து சக்கரபாலித்து வந்து தன்னுடைய அப்பாட்ட வந்து சொல்கிறாரு, குப்தகுல் கா உத்தர் ராதிகா நிர்ப அவைய வாஸ்தத்துகை. இந்த வந்து சக்கரபாலி சொல்கிறவன் இந்த மாதிரி நம்ம ஆட்சியில் வந்து புத்தர்னா பதிலாக அந்த ஆட்சியில் வந்து ஆட்சி உண்மையில் ரொம்ப ஒழுங்கற்று தான் இருக்குது, நேர்மையாக எதுவுமே ஆட்சி நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அப்பாட்ட வந்து பேசுகிறாரு சக்கரபாலித்து. இஸ்லியே ஆகையால் யவராஜ்னா பட்டத்து இளவரசர் உதாசீன்கை. உடனே இளவரசர் வந்து உண்மையிலே ரொம்ப உதாசீனமாக தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாட்ட பேசிகிட்டு இருக்காரு. இஸ்பர் ஸ்கந்த உஷே சுவாவிதன் கர்த்தாகை. இது உடனே இந்த அலட்சியத்தை வந்து எப்படியாச்சும் நம்ம வந்து எச்சரிக்கிறார். இந்த மாதிரி வந்து யார் சக்கரபாலித்து வந்து ஸ்கந்தர்கிட்ட வந்து இளவரசர்கிட்ட சொல்கிறார், இந்த மாதிரி நீங்கள் அசால்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கிறார். அதே போல் ஆறுதல்னு சொல்கிறாரு. பர்ணதத்து உஷே டாங்குத்தாகை. உடனே பர்ணதத்து வந்து அந்த தளபதி வந்து ஒரு இதில் வந்து திட்டமும் செய்கிறாரு, இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது சரியில்லைன்ட்டு. ஸ்கந்த அவர் பர்ணதத்து தோனோ வீர் ஜோனிக்கு சாத்து ராஜா நவுஜிஜ் பீகை. உடனே ஸ்கந்தரும் வந்து பர்ணதத்து வந்து 2 பேரும் தளபதியும் இளவரசரும் சேர்ந்து என்ன பண்ண 2 பேருமே சேர்ந்து ரொம்ப துணிச்சலான வீரராக இருந்தார். வீர் அப்படின்னா வந்து வீரர்னு அர்த்தம். 2 பேருமே துணிச்சலாக வீரராகவும் இருந்தாங்க. அதே போல் அரசியல் ராஜ்ய நவுஜிஜ் அப்படின்னா அரசியல்வாதி வந்து தெரிஞ்சவங்களாம் கூட இருந்தார். இஸ்லியே வே பாஷன் புட் அப்படின்னு. ஆனால் வந்து இதில் வந்து பேச்சாற்றல் மிக்கவராக இருந்தார். மகர் சக்கரபாலித்து மாத்திர யோத்தாகை அப்படின்னா வந்து ஒரு சிறந்த போர் வீரராக இருந்தார். வந்து சக்கரபாலித்து வந்து ஒரு மிகச்சிறந்த வந்து போர் வீரராக இருந்தார். சந்திரகுப்து வந்து ஒரு பேச்சாற்றல் மிக்கவராகவும் இருந்தார், வீரராகவும் இருந்தார். அதே போல் பேச்சுத்திறமை வாய்ந்தராகவும் இருந்தார். உஷே सच्चाई को प्रकट करने में ना संकोच होता है, ना तो डर
டர் லகத்தாகை உஷே சச்சாயி இந்த உண்மையிலேருந்து பிரகட்டம்னு வெளிப்படுறது. இந்த உண்மையில் வந்து என்ன வெளிப்படுது அப்படின்னா சஞ்சோச் அப்படின்னு வந்து தயக்கமாக இருக்கிறது, தயக்கப்படுறதும். நாகோ டரினா வந்து பயம். இந்த மாதிரி வந்து தயக்கமாகவும் இருக்குது, அதே போல் இதில் வந்து பயமாகவும் இருக்கிறது. பக்கு நம்முரு பிகை, அதே போல சக்கரபாலித்து வந்து ஒரு அடக்கமுள்ளமாகவும் இருந்தார். இஸ்லியே ஆகையால் பிதாக்கு பாத்துமான் லேத்தாகை லேத்தான அப்பா சொல்கிறத வந்து அவர் ஏற்றுக்கிட்டாராம். இந்த மாதிரி அப்பாவும் மகனும் வந்து யார் தளபதியும் சேனாதிபதியும் சக்கரபாலித்து இந்த மாதிரி நாட்டில் நடக்கிறதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறத 2 பேரும் மாறி மாறி பேசிக்கிறாங்க. மாளவ நரேஷ். மாளவ அப்படின்னா மாளவ நாடு. மாளவ நாட்டில் வந்து நரேஷ்னால் வந்து மன்னன் அர்த்தம். மாளவ நாட்டு மன்னன்கி பிரார்த்தனா மான்கர் ஸ்கந்தி லடாயி மே உன்கி சஞ்சாயித்தா கர்ணே ஜாத்தாகை. மாளவ நாட்டு மன்னன் வந்து பிரார்த்தனா வேண்டுகோளின்படி பிரார்த்தனான வேண்டுகோள் படி ஸ்கந்தர் ஸ்கந்தர் இளவரசர் வந்து போருக்கு போகிறார். லடாயுமே உன்கி சகாய்த்தா. இந்த மாதிரி அந்த நாட்டு மன்னனுக்கு வந்து இவர் வந்து ஹெல்ப் பண்ண போகிறாரு. யார்? ஸ்கந்தர் வந்து அந்த போரில் போய் ஹெல்ப் பண்ணுறதுக்கோசரம் உதவி செய்கிறதுக்கு போகிறார் அந்த நாட்டு மன்னனுக்கு. அப்பொழுது சக்கரபாலித்து ஸ்கந்தக்கு சாத்து ஜானா சாகத்தாகை. உடனே அந்த ஸ்கந்தர் கூட வந்து சக்கரபாலித்தும் சேர்ந்து 2 பேருமே சேர்ந்து அந்த மாள நாட்டு மன்னனுக்கு வந்து உதவி செய்ய போகிறாங்க. சக்கரபாலித்து வீர் யௌதிதாகை. சக்கரபாலித்து உண்மையிலே வந்து ரொம்ப ஒரு துணிச்சலான வீரராக இருந்தார். ஆகே யுத்த சேத்திரக்கு தேக்கிக்கர் உஸ்கா மன் फूल को दरगे கில் ஜாத்தாகை. உடனே எதை காதல் கேட்டாலும் வந்து சக்கரபாலித்து வந்து முன்னே வருவார். ஆகே அப்படின்னா முன்ன அர்த்தம். வந்து இந்த முன்னே வந்து இந்த போரில் வரதை பார்த்துட்டு அவர் மனம் வந்து பூ போல் மலர்ந்துச்சான். ஃபூல் அப்படின்னா பூன்னு அர்த்தம். யாருக்காவது உதவி செய்யணும் அப்படின்னா முன்னே வருவாராம் சக்கரபாலித்து. புஷ்ய மித்திரன் கே युद्धमी जीत பிராயத்து ஹோத்தாகை. இந்த வெற்றியில் இந்த யுத்தத்தில் வந்து உங்களுக்கு வந்து வெற்றி கிடைச்சது. சக்கரபாலித்து மாளவ ஜாக்கர் ஸ்கந்தசே மில்தாகை. சக்கரபாலித்து வந்து மாளவ நாட்டுக்கு போய் ஸ்கந்தரை வந்து சந்திக்கிறாரு. இந்த சந்தர்ப்பமே இதன் தொடர்பாகவும் கூட ஸ்கந்த त्याग का மகிமா மாதாகை. இந்த இதில் வந்து அவர் வந்து ரொம்ப உதவி செய்கிறாரு. இந்த மாதிரி எதுவுமே எதிர்பார்க்காத உதவி செய்கிறாரு. மகிமா காத்தா அப்படின்னா வந்து பாட்டு பாடுறாரு. இந்த மாதிரி பாட்டு பாடிட்டே வர்றாரு. சக்கரபாலித்து சம்ஜாதாகை. உடனே ஸ்கந்தர் தான் வந்து பாட்டு பாடுறாருன்னா ஸ்கந்தர் தான். ஸ்கந்தர் அவருடைய தியாகத்தை வச்சு மகிமா அவருடைய வந்து பாட்டு பாடிட்டே வர்றாரு. இதை வந்து யாரை பற்றி பாடுறாருன்னா சக்கரபாலித்தை பற்றி அந்த இளவரசர் வந்து பாட்டு பாடுறாரு. இதை வந்து சக்கரபாலித்தை வந்து சம்ஜாத்தான புரிஞ்சுக்கிறாரு. நம்மளை பற்றி தான் பாடிட்டு வர்றாரு. வீரத்துவ ஏகே ஸ்வாபலம்பி குணாகை. அவருடைய தன்னம்பிக்கையும் அவருடைய குணத்தையும் பார்த்து அந்த பாடல் வந்து இருந்ததான். அப்போ ஸ்கந்தர் வந்து அப்பொழுதும் கூட தர்ஷனி கோ தரகு பாத்து ககத்தாகை. அப்போ கூட வந்து அவர் தத்துவமாகவே பேசிகிட்டே வந்தார். பாத்துன்னு பேசுறது தத்துவ பேச்சாகவே வந்து அவர் பேசிகிட்டே வந்தார் ஸ்கந்தர். சக்கரபாலித்து ஸ்கந்தக்கு உற்சாக. உடனே அவர் பேச வந்து சக்கரபாலித்து வந்து உற்சாகம் அடைஞ்சாராம். கத்தேகுயே ககத்தாயும் உற்சாகம் அடைஞ்சிட்டே வந்தார். என்னவென்றால் ஜீவின் மே கோயி படா காம் करने के पहले ऐसे ही दुर्बल विचार आता है. அப்போ வந்து ஜீவித் அப்படின்னா வாழ்க்கைன்னு அர்த்தம். வாழ்க்கையில் வந்து ஜீவித்துமே அப்படின்னா வாழ்க்கையில் வந்து எந்த பெரிய கோயி படா காம்னா வந்து வேலைன்னு அர்த்தம்.
கோயினா எந்த ஒரு பெரிய வேலையாக இருந்தாலும், படானா பெருசு, எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் பகலே அதை வந்து முன்னாடி வந்து இப்படிப்பட்ட வந்து பலமான வந்து எண்ணம் வந்து அவருக்கு வருமா. ஆத்தேகன் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் முன்ன செய்கிறதுக்கு முன் வருவாராம் சக்கரபாணித்து. அதை தான் வந்து இந்த இடத்துல சொல்கிறாங்க, அவரை பற்றி உயர்வாக சொல்கிறாங்க. ஆப்கா சமாட்டு பன்னாகை ஆப்கா ஆப்கா அவருடைய சமாட்டுனா வந்து பேரரசன் அர்த்தம். அவருடைய எண்ணம் வந்து அது பெரிய அவருடைய பேரரசர் போல் வந்து எண்ணம் வந்து வெளிப்பட்டது. சப்கே அதிகாரம் கா ரக்ஷா ரக்ஷா கர்னா ஆப்கா கர்தவிய ஹே சப்கே எல்லோரையும் போல் அதிகாரம் அப்படின்னா அந்த எல்லோரையும் போல் வந்து அவர் வந்து அதிகாரம் பண்ணணும் அப்படின்ற எண்ணம்லாம் வந்து அவர் வந்து நினைக்க மாட்டார். ஆப்கா அவர் அது எல்லாமே வந்து அது வந்து தன்னுடைய கடமையாக தான் அவர் வந்து நினைப்பார். இஸ்லியே ஆகையால் ஆப்கு அப்புனா அதிகார் சுர் சிக்ட்டு கர்னாகு படேகா. அவர் வந்து எல்லாருமே வந்து நம்ம அதிகாரத்தால் வந்து எல்லாருமே வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு தான் வந்து அவர் நினைப்பார். நாடகிக்கு கை பாத்திர ஸ்கந்தக்கு உதாஜத்து கர்த்தேகை. நாடகத்தில் வந்து பல பாத்திரங்கள் வந்து நிறைய பேர் இந்த ஒவ்வொரு நாடகமும் நம்ம நடத்தி அந்த டிப்னியில் பார்த்துட்டு வரோம். ஒவ்வொருத்தராக வந்து எல்லா பாத்திரமும் நம்ம நடிச்சிட்டு வந்தோம். இதில் வந்து ஸ்கந்தர் வந்து எப்பயுமே வந்து ரொம்ப வந்து உதாஜத்து ரொம்ப வந்து உற்சாகமாக தான் இருப்பார். ஸ்கந்தக்கு உஷ்கா கர்த்தவிய யதி திலாத்தே கர்த்தேகை. இந்த ஸ்கந்தர் வந்து உஷ்கா இதில் வந்து கர்த்தவிய இவருடைய கர்த்தவிய யதினா இவருடைய வந்து நினைவு, யதினா வந்து நினைவுன்னு அர்த்தம். இவர் கடமை வந்து எப்பயுமே வந்து என்ன பண்ணி ஏது பண்ணின்னு எப்பயுமே அவர் வந்து நினச்சிட்டே இருப்பார். லகத்திகை காரன் ஸ்கந்தகுப்தே हुनों देश में बहाने में कामयाब होता है. हुनो அப்படின்னா வந்து கொள்ளையர்கள்னு அர்த்தம். இந்த கொள்ளையர்கள் வந்து ஸ்கந்தர் என்ன பண்ணுறாரு, இந்த கொள்ளையர்கள் வந்து நம்ம நாட்டை விட்டு என்ன பண்ணார், பகானி அப்படின்னா வந்து விரட்டி அடிக்கிறாரு. ஆஜிபி இன்றும் கூட இதிகாஸ்மி ஸ்கந்தகா நாம் ஸ்வனாம் ஸ்ரா ஹே அக்கித்திகை. இன்னும் கூட வந்து இதிகாசம் அப்படின்னா வரலாற்றில் வந்து ஸ்கந்தருக்கு வந்து பெயர் வந்து இன்னமும் வந்து பொன்னால் வந்து ஸ்வானக்ஷரா அப்படின்னா வந்து பொன்னால் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. அவரோட பாத்திரம் வந்து உண்மையிலே ரொம்ப உயர்வாக வந்து பொறிக்கப்பட்டு பாதுகாக்கப்படுகிறது. சக்கரபாலித்து உண்மையுமே ஏக்குகை. இதில் வந்து சந்திரகுப்து மட்டும் கிடையாது, இதில் வந்து சக்கரபாலித்து வந்து இந்த மக்கள் வந்து ஒருத்தராக இருக்கார். உண்மைசே ஏக்கு. இதில் சக்கரபாலித்து ஒரு வகை வந்து பொன்னால் பொறிக்கக்கூடிய பெயரில் வந்து இவர் ஒருத்தராக இருக்கிறாரு. சக்கரபாலித்து பட்டாக்கு விஸ்வாஸ் நகி கர்த்தா. சக்கரபாலித்துக்கு வந்து பட்டாருக்கு மேலே நம்பிக்கையே கிடையாது. நான் பட்டாருக்கு வந்து இதுக்கு வந்து நிறைய நாடகம் நம்ம பார்த்துருக்கோம். அதில் வந்து உண்மையாக கடைசி வரைக்கும் வந்து அவன் கெட்டனாக தான் இருக்கான். அதனால் வந்து பட்டாருக்கு வந்து சக்கரபாலித்து வந்து நம்ப மாட்டான். ஆகையால் சந்திரகுப்து உஷே கைது கர்ணேக்கா ககத்தாக. உடனே வந்து நம்பிக்கை இல்லாதனால வந்து இவர் வந்து கைது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சக்கரபாலித்து வந்து சொல்கிறாப்புல. மகர் ஆனால் ஸ்கந்து நகி மான் தான். ஆனால் அதுக்கு வந்து ஸ்கந்தர் வந்து இளவரசர் வந்து அதுக்கு வந்து ஒத்துக்கலை. இவர் வந்து நம்ம கைது செய்ய வேண்டாம் அப்படின்னு ஸ்கந்தர் சொல்கிறார். இஸ்கா ஃபல் வக்கு பாகத்தாக. இந்த மாதிரி ஏன் அப்படின்னு கேட்டால் இஸ்கா அவருடைய வந்து பலனை வந்து அவரே வந்து அனுபவிக்கட்டும். அவர் வந்து கெட்டது நினச்சா அந்த கெட்டது வந்து அவர் கண்டிப்பாக அவரே அனுபவிக்கட்டும், வேண்டாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே ஸ்கந்தர் வந்து ஒரு நல்ல கேரக்டராக தான் இந்த இதில் இருக்கார் எல்லாத்துலேயும். அதனால் வந்து அவர் சொல்கிறார்.
பட்டாருக்கு விஸ்வாஸ் காத்து கர்த்தாகை இந்த வந்து இன்னும் அவன் வந்து பட்டாருக்கு வந்து உண்மையிலே வந்து ரொம்ப வந்து ஒரு துரோகமற்றவனாக இருக்கிறான், ஒரு துரோகியாக இருக்கிறான். ஸ்கந்த கம்பாநதி மீ வகு ஜாத்தாகை அவன் தான் வந்து ஸ்கந்தரை வந்து என்ன கொன்று என்ன பண்ண கம்பா நதியில் வந்து நதியில் வந்து போட்டுருவான். அதை தான் சொல்கிறாங்க. உண்மையிலே கடைசி வரைக்கும் வந்து ஒரு துரோகமற்றவனாக இருக்கிறான். ஸ்கந்த ஸ்வயன் அச்சாகை ஸ்கந்தர் வந்து உண்மையிலே வந்து ஒரு நல்லவராக இருக்கிறார். அவர் மற்றும் சோச்சிதாகை சபி அச்சிகம் எல்லோருக்கும் வந்து ஸ்கந்தர் வந்து எல்லோருக்கும் வந்து நல்லவராக காட்சி தருகிறார். சக்கரபாலித்து ஸ்வயன் அச்சாகை இதில் சக்கரபாலித்து உண்மையிலே அவர் வந்து நல்லவராக இருக்கிறார். மகர் ஆனால் ஜான்தானது எல்லோருக்குமே தெரியும். ஸ்கந்தரும் இதில் நல்லவராக இருக்கிறாரு, சக்கரபாலித்தும் ஒரு நல்லவராக இருக்கிறாரு. என்னவென் தூஸ்ரா யக்கித்து கோர்கே வாஜிபி கி சக்தாகே இந்த மாதிரி நல்லவராக இருக்காங்க. தூஸ்ரா அப்படின்னா மற்றவன் அர்த்தம். மற்றவர்கள் வந்து ஒரு விதத்தில் வந்து முட்டாளாகவும் கூட இருக்க முடியும். சக்தாகே இசே ஏகே குணமே சக்கர இதில் வந்து இதில் வந்து உண்மையிலே வந்து நல்ல ஒரு குணம் இருக்குது. சக்கர ஸ்கந்தமே பி படி நிகழ்த்தாகை இதில் வந்து ஸ்கந்தரை விட ஸ்கந்தர்ஸே பி அப்படின்னா இந்த இளவரசரை விட சக்கரபாலித்து வந்து அதை விட வந்து ஒரு உயர்வாக சொல்லலாம் வர அப்படின்னு சொல்லி இந்த வீடியோஸ் இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஒவ்வொரு முறையும் இந்த டிப்னி வந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொரு வேர்டுக்கும் நான் மீனிங் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். முக்கியமான வேர்டு எல்லாமே அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். அதை படிச்சுட்டு 1 or 5 times படிச்சுட்டு எழுதி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.